அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். மேற்கொள்வது எப்படி? How can we overcome the challenges? நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிரான காரியங்களை நாம் எப்படி மேற்கொள்வது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுறாரு, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, சோதனைகள் வருகிறது, பொல்லாத சூழ்ச்சிகள் வருகிறது, மனிதரால் கைவிடப்பட்ட நிலைமைகள் வருகிறது, உதவியற்ற நிலைமைகள் வருகிறது, நட்டாத்தில் விடப்பட்ட நிலைமைகள் வருகிறது, விடாய்த்த நிலைமைகள் வருகிறது. எவ்வளவோ காரியங்கள் வந்தாலும் நம்ம இதில் எப்படி மேற்கொள்ள அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம். ஜான் முன்னால் வாங்க. ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். இப்போ இந்த தம்பி இருக்காரு, இந்த தம்பி இப்போ நம்ம இவர் இருக்காருன்னு வைங்களேன், இவரை நம்ம அடிச்சுக்கல மலத்திடலாமா? இப்படி என்னத்தையாவது கராத்தை இடத்தை போட்டு டப்புக்குன்னு கீழே போட்டு மலத்திடலாம் இருந்தால. ஆனால் இந்த ஜான மாதிரி ஒரு 1,00,000 பேர் வாரான்னு வைங்களேன், 1,00,000 பேர் வாரான், ஆளுக்கு ஒரு கத்தி, துப்பாக்கி, எல்லாம் தூக்கிட்டு வாரான், பெரிய பெரிய அம்பெல்லாம் தூக்கிட்டு வாரான். நான் ஒரு ஆள் நீக்க அடிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுதாரு, அவ்வளவு கடற்கரை திரளான சேனைகள் உன்னை எதிர்த்து வந்தாலும், திரளான கூட்டங்கள், பயங்கரமான பிரச்சனை உனக்கு மலை போல இருந்தாலும், ஒரு மனிதனை அடிக்கிறது போல நீ அவர்களை முறியடிப்பாய். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்று, கர்த்தருடைய வல்லமை பெற்று, கர்த்தருடைய மகிமை நிறைந்திருந்தால், ஒரு மனிதனை அடிக்கிறது போல நீ முறியடிக்கிறது போல நீ அவர்களை முறியடிப்பாய் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ அவர்களை முறியடிப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இந்த ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல முறியடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சில கேள்விகளை கேட்பீங்க. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, இந்த ஜனங்கள் ஏன் இந்த நிலைமைக்கு ஆனார்கள்? சரியா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு நீங்களோ என் சொல்லை கேளாமல் போனீர்கள். ஏன் உங்களுக்கு இந்த தோல்வி, ஏன் உங்களுக்கு இந்த தொய்வு, ஏன் உங்களுக்கு இந்த நெருக்கடி, ஏன் உங்களுக்கு இந்த வேதனை, ஏன் உங்களுக்கு இந்த வியாதி அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் சொல்ல நீங்கள் கேளாமல் போனீர்கள். ஆதியாகமத்திலிருந்து மக்கள்கிட்ட ஆண்டவர் படுகிற வேதனை பூரா இதுதான். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சதே அதுதான். என் சொல்லை ஏவாள் கேட்கல. ஆரம்பத்தில் இருந்தே ஆண்டவர் சொல்ற காரியம், என் சொல்லை கேளாமல் போனீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால 7 வருஷம் மீதியானிகள் புறப்பட்டு வந்து சும்மா புறட்டு வரல, கடற்கரை மல்லத்திரையான திரட்சியாக, ஒட்டர்களின் கூட்டம் பயங்கரமாக யுத்தத்திலே புறப்பட்டு வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை முறியடித்து கொண்டு, தோற்கடித்து கொண்டு, அவர்களுடைய களஞ்சியங்களை சூறாடி கொண்டு போய் கொண்டே இருந்தார்கள். 7 வருஷமா நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏன் இந்த தோல்விகள், பிரச்சனைகள் வருகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? வியாதிஸ் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். ஆனால் இப்போ நம்ம தான் நிறைய பேர் ஆசிரியர் போயிட்டு இருக்கிறோம். என் சமாதானம் நதியை போல இருக்குன்னு இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் தான் நிறைய இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? கைகளை வைத்தால் நோய்கள் குணமாகும், பேய்களை துரத்துவீர்கள், நீங்கள் சிங்கத்தை மிதிப்பீர்கள், சர்ப்பத்தை மிதிப்பீர்கள், அல்லேலூயா, தேள்களை மிதிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு வெற்றியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் கர்த்தர் நம்மோடு பேசுவார். எது நமக்கு எதிராக இருக்கிறது என்று வாசித்து பார்ப்பீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, எபேசியர் 6:12, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அர்த்தம் என்ன? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், வியாதிகள், பலவிதமான காய்ச்சல், பலவிதமான நோய்கள், சரீர உபாதைகள், இதெல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிற ஒரு போராட்டம். வீட்டில் இருக்க முடியல, ஒரே உருட்டு பரட்டு, ஒரே ஒரு மாதிரி வருது போது, இதெல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற போராட்டங்கள். ஸ்ட்ரகிளிங், ரெஸ்லிங் வித் ஃப்ளஷ் அண்ட் பிளட், மாம்சத்தோடு இருக்கிற போராட்டங்கள். தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, மாம்சத்தோடு இருக்கிற போராட்டங்கள். வாசிங்க.
மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டமான ஒரு வாழ்வு இந்த உலகத்துல ஒரு ஆறு வெள்ளம் ஓடுது, அதில் செடிகள் வருது, தண்ணி பாய்ச்சல் இருக்குது, பலவிதமான காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி 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 நவுட்டி நவுட்டி அப்படியே கடந்து வர்ற மாதிரி நம்ம உலகத்தில் இன்றைக்கி இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தாண்டி வர வேண்டியிருக்குது. தோத்திரம் தான் அதில் சொல்லப்பட்டுக்கிறது. வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நிறைய மந்திரவாதம் அதிகமாக வைக்கிறாங்களாம், பெரிய ஜாமவான்லாம் அங்கே தான் இருக்காங்களாம். அவங்க ஊரில் போய் எப்போ நீங்கள் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கிற அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுதானா, நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் அப்படிங்காங்களாம். உலகத்திலேயே தலை சிறந்த மந்திரவாதிகள் இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. சூனியங்கள், மந்திரங்கள், செய்வனைகள், குடும்பத்துகளை பிரிவினைகளை ஏற்படுத்துதல், குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வருதல், இது எல்லாம் அந்த மந்திரவாதங்கள், சேட்டைகள், கடை வியாபாரங்கள் நல்லா இல்லாதபடி, வருமானம் நல்லா வராதபடி கெடுக்கக்கூடிய, ஜனங்களை நாசப்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் இந்த மந்திரவாதிகள் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் வானமண்டல பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள். அல்லேலூயா. நான் சொன்ன பார்த்தீங்களா, போன வாரம் அந்த அம்மா நேர அங்கே கூட்டு போனாங்க. ஆற்றுல பேய் இருக்குன்னு சொல்லி அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசி ஜோமனி விரட்டினாங்கன்னு. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள், நிறைய ஆவிகளின் சேனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கண்டு நம்ம பயந்துடக்கூடாது. பேயை பார்த்து யாரா பயப்படலாமா? ஒரு மனிதனை துரத்துகிறது போல நீ அவர்களை துரத்துவாய். பேய் பிடிச்சவனுக்குள்ள எத்தனை லேகியோன் பிசாசு இருந்தது? 2000 பண்டிகளுக்குள்ள போச்சு. 2000 பண்டிகளுக்குள்ள போகக்கூடிய ஒரு பேய்கள்லாம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. அப்போ ஆண்டவர் ஒரே வார்த்தையால துரத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நீ அவைகளை முறியடிப்பாய். இதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை. வேற என்ன பிரச்சனைகள் நமக்கு வருது, நமக்கு சவாலாக இருக்கிறது? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா 2 Corinthians 10:5 நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி, எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்ப்படிய சிறைப்படுத்தியவர்களாய் இருக்கிறோம். ஆமா, காலை எந்திரிச்சவொன்னு ஆண்டவர் அறிய விடாதபடி சிந்தனைகள் அப்படியே புரளுது, அப்படியே செதறுது, அப்படியே பதறுது. எல்லா நேரங்களையும் பலவிதமான குழப்பத்தின் சிந்தனைகள், வேதனையின் சிந்தனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் முறியடிச்சு ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற பலத்த அரண்கள் சிந்தனை இருக்கிறது. அதெல்லாம் முறியடிக்கிறது நம்ம பதறோம். என்ன செய்ய தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ அவர்களை முறியடிப்பாய். அல்லேலூயா. சரியா? இப்படி ஆண்டவர் அவர் இதை சொன்னார். சரி, இப்போ நம்ம வசனத்துக்கு வருவோம். இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த மீதியானியர்கள்? 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தரின் பார்வைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள். நாங்கள் என்ன பொல்லாப்பு செய்தோம்? இங்கே 6 அணையில் கொஞ்சம் கூட உட்கார முடிய மாட்டேங்குது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அதனால 7 வருஷம் ஒப்பு கொடுத்தார். என்ன செஞ்சாங்க? அதனால மீதியானுடைய கை இஸ்ரவேல் பலத்து கொண்டபடியால், ஆமாம், தங்களுக்குள் மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கங்களாக்கி கொண்டார்கள். ஓடி ஓடி ஒளிஞ்சு வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இஸ்ரவேல் இறைக்கும் போது மீதியானியர் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும், இப்போ காசா சண்டை நடக்கு பார்த்தீங்களா, அந்த காசா தான், காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆயிரும் ஆடு மாடுகள் கலதை ஆயிரும் வைக்காதே போவார்கள். இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. பைபிளை போட்டுக்கிறது. இப்படி 6ஆம் வசனம், இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். சிறுமைப்பட்டு நம்முடைய குடும்பம் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறதா? அல்லது தாவீதை போல வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறீர்களா? நல்லா கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள், பைபிளை தூக்கி ஆராதிக்க வருகிற நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா அல்லது விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறீங்களா? 7 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார். அப்போதான் கிதியோன் என்ற ஒருவன் அந்த மீதியானியர்கள் நம்முடைய களத்தை எரிச்சு விடாதபடி, ஆடு மாடுகளை கொள்ளையிட்டு விடாதபடி பாதுகாக்கும்படி நிற்கிறான். இளைஞனா தான் இருப்பார் நினைக்கிறேன்.
திடீர்னு கர்த்தருடைய தூதனானவர் வந்து தோன்றி வைக்கிறார். அப்போ அவன் கேட்குறான், தூதனே, கர்த்தர் எங்களுடைய ஆண்டவராக இருப்பாரானால் எங்கள் முற்பிதாக்களுக்கு செய்த அற்புதங்கள் எங்கே? சரியா? எங்கள் முற்பிதாக்கள் செங்கடலை கடந்தார்கள், அதே செங்கடலை எதிரிகளை அழித்தார்கள், அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் செய்தாரு, அந்த தேவன் எங்கே? சபைக்கு வர விசுவாசிகளுக்குள்ள அந்த தூங்குற நிலைமைகள்லாம் போய் ஒரு கேள்விகள் வரணும். அந்த பேதுரு வந்து யோவானும் சேர்ந்து அந்த 40 வருஷமா முடவானவன் இருந்தன எளிமை நடந்தானே, அந்த அற்புதங்கள் எங்கே? சபைங்கிறது அப்படிதான் இருக்கணும். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். என் ஜனங்களை என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். இங்கே ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். இங்கே உள்ளே வருகிறவர்கள் முடவர்கள் நடக்க வேண்டும், குரலுக்கு பார்வை கிடைக்க வேண்டும், செவிடர்களுக்கு அவன் செவிகள் திறக்கப்பட வேண்டும், அவன் கட்டுகள் உடைய வேண்டும், பண தேவைகளோடு வருகிறவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய மகிமை நிறைந்த சபை. அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். இந்த அற்புதங்கள் எங்கே? ஆதி சபையின் அற்புதங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நம்ம உள்ள வரணும். போகிறோம். அப்படி வந்துட்டா கர்த்தர் உண்மை கொண்டு எதிரிகளின் பாதைகளை முறியடிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கேள்வி வரணும். அந்த கேள்வி எப்படி எழும்ப மாட்டேங்க? வசந்தையும் கேட்க மாட்டேங்க. அப்போ தானே கேள்வி எழும்பும். அவன் கேட்கிறான், அந்த தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த ஆண்டவர் சொல்லுவாரு, அப்பா நீ வா, நான் உன்னை அனுப்புறேன், நீ ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய் அப்படிங்கிறார். இவன் உடனே அப்படி யோசித்தான். ஏன்னா மீதியானியர்கள் வந்து கடற்கரை திரட்சி போல அப்படியே திரண்டு வந்து கிடக்கிறாங்க. ஒட்டகங்களின் தொகை ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்பட்டிருந்தார்கள் 7 வருஷமா. பயமும் தீயிலும் இருந்தாங்க. ஆகையினால என்ன செய்ய தெரியல, நான் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்கிற சில பேர் கேட்பீங்க, என்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி. போன வாரம் எமிலி சிஸ்டர் ஒரு பையனை பார்த்து சொன்னாங்க, இந்த பையன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரசங்கம் கட்டிட்டு இருக்கிறான், அந்த பையன் வர நாட்களில் பெரிய ஊழியக்காரன் ஆவான் அப்படின்னு. ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் யாரையும் நம்ம அற்பமாக எண்ண முடியாது. தோத்துறோம். யாரையும் அற்பமாக எண்ண முடியாது. ஆண்டவர் எல்லா நபரையும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த கிதியோன் வந்து கேட்ட உடனே முதல்ல தேவ தரிசனம் ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. அவனுக்குள்ள சில காரியங்கள்லாம் ஏற்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ படையை திரட்டு, அல்லேலூயா, ஜனங்களை கூப்பிடு. கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வந்துட்டாங்க. இவ்வளோ பேர் வந்தால் ஜனங்கள் சொல்லுவாங்க, இது வந்து நாங்கள் தான் முறியடித்தோம் என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் பெருமையாக பேசிக்கிடுவாங்கப்பா. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயமும் தீகளும் உடையவன் எவனோ அவன் வீட்டுக்கு போக கிடவனாரு. பயமும் தீகளும் உடையவன் எல்லாரும் வீட்டை பார்த்து ஓடிட்டான். பயமும் தீகளும் உடையவன் எவனோ அவன் வீட்டை போய் போட கிடவனா 20,000 பேர் ஓடிட்டான். 10,000 பேர் தான் நீங்கள் கிதியோன் கூட நிற்கிறான். ஆண்டவர் சொன்னார், இது வெகு அதிகம். கொஞ்ச பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பது தேவனுக்கு லேசான காரியம். அதனால நான் இன்னொரு சோதனை வைக்க போறேன். இதுல நான் சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்க போறேன். முதல்ல பயமும் தீகளும் உடையும் ஓடிட்டான். 2வது குளத்தை கூட்டிட்டு போங்க, குளத்துல போய் அந்த தண்ணியை வந்து அந்த தண்ணியை குடிக்க கடவர்கள் அப்படின்ட்டான். அதுல ஒரு 300 பேர் கையை வச்சு எடுத்து அப்படின்னு குடிச்சான். நீ தான் குடிச்சிட்டு மீதி இருக்கிற வேகமா சொல்லுங்கப்பா 9,700 பேர் முட்டு போட்டு கொஞ்சம் படுத்து நாய் மாதிரி நக்கி குடிச்சான். இந்த மாதிரி குடிச்சவன் போகிறான் வீட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி 9,700 பேர் அனுப்பிட்டான். எவ்வளோ பேர் போயிட்டாங்க கணக்கு போடுங்க. முதல்ல ஒரு 20,000, இப்போது 9,700 பேர். இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? 300 பேர் கிளியன் கூட இருக்கிற ஜனங்களும் சேர்ந்து 100 பிரித்து அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. இவ்வளவு செட் பண்ணி வச்சாலும் ஆண்டவர் சொல்லுறாரு, தரிசனம் கொடுக்குறாரு. இவன் ஆண்டவர்கிட்ட பரிசோதனை வைக்கிறான். பனி இதில் மூடணும், வேற எங்கேயும் மூடக்கூடாது. 2வது சோதிக்கிறான், பனி வந்து வெளியே இருக்கணும், உள்ளே வரக்கூடாது. அப்புறம் இங்கே இருக்கணும், வெளியே பிளான் சோதிச்சு ஆண்டுடைய திட்டம் தான், ஆண்டுடைய செயலாம் எல்லாம் பிளான் பண்ணிட்டார். அதுக்கப்புறமும் பயம் வந்துருச்சு. ஆண்டு சொல்ல உனக்கு பயம் இருக்குல்ல? அல்லேலூயா. ஏங்க நம்ம எவ்வளவுதான் பாட்டு பாடினாலும் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் பயம் இருக்க தான் செய்யும். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்போம். ஒரு சின்ன குட்டி பாம்பு மண்புழு லேசா அப்படி வந்தா பாட்டு பிரமாதமா இருக்கத்தான் செய்யும்.
சாத்தானா வந்து பார்க்கட்டு என்னைய பிள்ளை சூரியமா எவன் எனக்கு விரோதமாக வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல தான் முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிசாசினால் கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் உடையது. ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒரே போராட்டமாக இருக்குது பாஸ்டர். ஆண்டவரே, இந்த மகளுடைய போராட்டங்கள் நீரோ, நான் இப்போ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இதயத்தை பார்க்கிறேன். இந்த மகளுடைய அங்கராய்ப்புகள், இவனுடைய மகள் எல்லாம் மனம் இறங்கும் ஆண்டவரே, சுகமாக்கும் ஆண்டவரே, இந்த பாரத்தையெல்லாம் நீக்குங்க, போராட்டத்தை நீக்குங்க ஆண்டவரே. பாரம் எடுத்து ஜோமனி அனுப்பிட்டார். அடுத்தவரை வந்துச்சு, பாஸ்டர் ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் கண்ணீரோட ஆண்டவரே, கண்ணீரை வரவழைச்சி இந்த மகளை எப்படியாவது நீக்கும் ஆண்டவரை சொல்லி அனுப்பிட்டார். நாசம் எடுத்து 10 வருஷம் ஆன விசுவாசி. அல்லேலூயா. நாசம் எடுத்து 10 வருஷம் ஆன விசுவாசி. கைகளை வைத்து நோய்களை குணமாக்கி ரோட்டில் போறவன செத்தவன உயிரோட எழுப்பி கொண்டு வர வேண்டிய விசுவாசி. தோதுறோம். 3வது வாரம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் பக்கத்தில் 10 பேர் லைனில் நிற்கான் ஜெபம் பண்ணுறதுக்கு. இது 3வது ஆளாக நிற்கிது, 7வது ஆளாக நிற்கிது. இது மதாளுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாஸ்டர் அந்த பொம்பளை பார்த்துட்டார். இவருக்கு அப்படியே விடாய்த்த நிலைமை, தாவிது விடாய்த்து போனான், அழுகிறக்கும் இடமில்லாமல் இருந்தான். அந்த மாதிரி விடாய்த்த நிலைமை அப்படியே தளர்ந்து போயிட்டார். இந்த அம்மா இப்போ வருதே, நான் எப்படி ஜோமனன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆள் போயிட்டான், 3வது ஆள் போயிட்டான், 4வது 5வது 6வது போயிட்டான், 7வது அந்த அம்மா டக்கு மணந்தால் போட்டிடுச்சு. பாஸ்டர் ஒரே போராட்டம், உன்னோட எனக்கு போராட்டம் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை சொல்லிட்டார். எப்போ பார்த்தாலும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிசொல்லும் இல்லை. அவன் வலு பால சிங்கத்தை போல எழும்புவான். ஒரே போராட்டமாக இருக்கு வாசி, போராட்டம். இது ஜோம் பண்ண மாட்டாங்க, இவளுக்கு போராட்டம். தோத்திரம் முட்டு போட்டு செவித்தானுன்னா முதுக காட்டி ஓடிடும். அவன் ஆளாலும் தெரியாம காலை விடாத. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? இந்த உலகத்தை ஜெயித்த இயேசுவோடு கூட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட இயேசுவோடு கூட இருக்கிற நாம இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கணுமே தவிர அதுல முடங்கி கிடந்து அதில் சிக்கி கிடந்து தவிக்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. ஆமாம், கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கிருபை கொடுப்பாராக. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல புரியுதா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளத்துக்குள்ள டைவர்ஸ். தோத்திரம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னையா? வரக்கூடிய நெருக்கங்களையும் பாடுகளையும் சகித்து வெல்லக்கூடியவன் தான் கிறிஸ்தவன். வியாதியை சிலுவையிலே போய் அழுது உட்கார்ந்து என்னை குணமாக்கும் என்று சுகமளிக்கிற வல்லமையை பெற்று சுகத்தோடு வாழ்ந்து அநேகரை சுகமாக்குறவன் தான் கிறிஸ்தவன். தோத்திரம். ஆக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரியா? அந்த ஜனங்கள் அவர்கள் சிறுமைப்பட்டார்கள், எல்லாத்தையும் இழந்தார்கள், வேறையோடு இருந்தாங்க. நான் சொன்னால எவ்வளவு பாட்டு பாடினாலும் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும். எவ்வளவு பேசிட்டு இருந்தாலும் எவ்வளவு வீராவா பேசிட்டு இருந்தாலும் பயம் இருக்க தான் செய்யும். நம்ம சாதாரண காரியத்துக்கு பயப்படுறாள். தோதுறோம். ராத்திரி தென்னை மரத்துல இருந்து ஒரு காய் பொத்துன்னு விழுந்துருச்சு. எவனா வந்துட்டான், குதிக்காம பாரு, ஜன்னல் வழியா குதிச்சுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு பயம் இருக்கும். உடனே ஆண்டவர் சொன்னார், பயம் இருக்கதான்ப்பா செய்யும். உனக்கு பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீ இந்த மீதியானுடைய பாளையத்தில் லேசாக உள்ளே போ, ராத்திரி சாமக்காரன் மாதிரி உள்ளே போ அப்படின்னு உள்ளே போ சொல்லிட்டார். இவன் ஒரு வேலைக்காரனை கூட்டிகிட்டு போகிறான், பூராவு. இந்த பூராவு தான் கிதியோனுக்கு அசிஸ்டண்ட் வேலைக்காரன். அவனை கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு. எல்லாரும் மீதியானியர் பாளையம், யுத்த பாளையத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் யுத்த ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. எல்லாம் லைட்டாக சத்தம் கேட்டாலும் யுத்தம் நடந்துடும். அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து சாமக்காரன் மாதிரி கிதியோனும் பூராவும் பையா போகிறாங்க. அப்போ 2 பேர் தூங்காமல் உட்காந்து சொப்பனங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொப்பனம்னா, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்திட்டார். இந்த மாதிரி கிதியோன் வரப்போறான், அவ்வளோ பேரையும் முறியடிக்க போறான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நாம ஊழியம் செய்கிறத ஆண்டவர் முன்னக்கூட்டி அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டார். என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னக்கூட்டி அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டார். இந்த சொப்பனத்தை 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத கண்ட உடனே கிதியோனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தோஷம் உண்டாயிற்று.
கிதியோனை ஆண்டவர் தனி அனுப்பல, கூட பூரா அனுப்பினார். அல்லேலூயா. இவங்க கூட தனியாக போன 2 பேரும் சேர்ந்து போனாலும் அவனுக்கு சொப்பனத்தை கண்டு பேசுறதை கேட்ட உடனே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நமக்குள்ள சில சொப்பனங்கள்லாம் வந்த உடனே நல்லா இதெல்லாம் இப்போ நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி, நீங்கள் அப்படியே ஏரோப்ளேனில் போகிற மாதிரி, நீங்கள் அப்படியே பறந்து போகிற மாதிரி, அப்படியே பிறகு வியாபாரம் பண்ணுற மாதிரி அப்படின்னா ஒரு சொப்பனம் காணும்போது நல்லா அப்படி விதமாக அப்படியே போகிற மாதிரி சொப்பனங்கள்லாம் காணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாக்கெட்டில் ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. இந்த சொப்பனத்தை கண்டவொன்னே உங்களுக்கு சந்தோஷம், ஆகா நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சொப்பனத்தை கண்டவொன்னே கிதியோனுக்கு ரைட் கிதியோனின் பட்டைங்கிற வார்த்தை வந்துட்டு இதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நேராக புறப்பட்டு வந்து 300 பேரை 100 பேரை 3 பவுஞ்சா நிப்பாட்டி, நீங்கள் பாளையமெங்களையும் சுற்ற வேண்டும். ராத்திரி அந்த குறித்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது, கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லும் பொழுது, தோத்திரம், நீங்கள் பானையை எடுத்துக்கொண்டு கீழே உடைக்க வேண்டும். தீவெட்டியை தூக்கி காண்பிக்க வேண்டும். தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலையும் ஊதும் எக்காலங்களே தங்கள் வலது கையிலையும், வலது கையில எக்காலம், இடது கையில தீவெட்டி. இப்போ நான் கேட்குறேன், பானையை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா? பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. வேற ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பானையை எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னார். மீதியானுடைய பாளையத்தை சுற்றி நின்றுடுங்க, பானையை கையில் எடுத்துக்கிடுங்க. அதை உடைக்கிறீங்க, கீழெல்லாம் போட வேண்டாம், கையை விட்டாலே போதும். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர்ற காரியங்கள் லகுவான காரியங்கள். அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவை. நீ ஒரு மனிதனை துரத்துவது போல உன் எதிரிகளை துரத்துவாய். அவர்கள் கடற்கரை திரட்சியை போல இருந்தாலும், வெகு வெற்றங்களை கொண்டு வந்தாலும், தோற்றோம், ஒரு மனிதனை துரத்துகிறது போல நீ அவர்களை துரத்துவாய். அல்லேலூயா. ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கைங்க. பானையை கையில் பிடிச்சிக்கோங்க, அப்படி விட்டாலே போதும், தன்னால் அது உடஞ்சி நொறுங்கி போயிடும். இந்த உடஞ்சி சத்தம் கேட்ட உடனே தீவட்டியை கையில் தூக்குறாங்க. ஒரு பக்கம் எக்காலம், இன்னொரு பக்கம் அந்த எக்கால சத்தம். யுத்தம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் முழிச்சிட்டான். தூக்கத்தில் இந்த தீவெட்டியை பார்த்தானே, வெளிச்சத்தில் பார்த்து தூங்கிட்டு இருக்கும்போது வெளிச்சத்தை பார்த்தா ஒன்றுமே தெரியாது. தூங்கிட்டு இருக்கும்போது டம்முன்னு லைட்டை போட்டால் நீங்கள் தருவோம் ஒன்றுமே தெரியாது. அப்படி வெளிச்சத்தை பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஈட்டியோட தான் இருக்கான். டம்முன்னு எடுத்து, டேய் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வந்து விட்டார்கள் சொல்லி ஒரு சத்தத்தை போட்டு அவ்வளோ பேரும் மாற்றி ஒரு சுற்றி அவ்வளோ பேரும் செத்து போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணவே இல்லை. அவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம், பிடிச்சிருந்த பானையை விட்டுட்டாங்க. காலைல 5:30 எழுந்து ஒரு ஜெபம் நட, ஆண்டவரே காலனியை தாரும். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர காரியங்கள் ரொம்ப ஈஸி. நாமளா வீணா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஆண்டுடைய சொல்ல கேளாமல் போனதுனால நாம் சிறுமைப்படுகிறோம், நாம் கைவிடப்படுகிறோம், நாம் சத்துருக்களால் நெருக்கப்படுகிறோம், நாம் தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தின் இறுதியிலே நீ ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல உன் எதிரிகளை முறியடிப்பாய், உனக்குண்டான வியாதிகளை துரத்துவாய், உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளை சூனிய கட்டிலை தூக்கி எறிவாய், மந்திர கிரிகளை நொறுக்குவாய், வான மண்டல பொல்லாத ஆவிகளை விரட்டுவாய், ஒரு மனிதனை துரத்துகிறது போல நீ அவைகளை துரத்துவாய். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கிரியன் சொன்னா, நான் குடும்பத்தில் எல்லாத்த விட எளியவன், எங்கள் குடும்பத்தில் எல்லாத்த விட சிறியவன், எங்கள் தகப்பன் குடும்பமோ எல்லாரையும் விட எளிய குடும்பம், நானோ மிகவும் எளியவன், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நான் மிகவும் எளியவன். ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் சொன்னான், என் குடும்பம் எளியான குடும்பம், காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாரும் ஒன்றும் மதிக்க கட மாட்டாங்க, எளிய குடும்பம், நானும் எங்கள் வீட்டில் எல்லாரையும் விட எளியவன். ஆண்டவர் சிறுமையும் எளியவனான ஆண்டவர் தெரிந்து கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறார். சிறியவனும் எளியவனையும் கொண்டுதான் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைக்கிறார். ஒலையான சேற்றிருக்கிற ஜனங்களை, குப்பில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து பிரபுக்களும் ராஜாக்களும் உட்கார வைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரே மனிதனாய் சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து சாத்தானையும் துரைத்தனங்களையும் உலகத்தையும் செய்தார். ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். ஒரு மனிதனாய் அவர் சிலுவையை மரித்து அவர் ஜெயித்தார். போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமதே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தின் சந்தோஷமே. மகிழ்ச்சியா இருந்தாலே ஒரு பெரிய பலன். சொல்லுங்க. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை,
கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை கண்டிடுவார். சரி, எப்படி இந்த என் குடும்பம் எளிதான குடும்பம், நான் எளியவன் அப்படின்னு போராடி பார்த்தா ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டா பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார். நம்ம ஜனமும் எலும்பு தோளமாக இருக்கும், நான் எப்படி செய்வேன், எனக்கு பணம் இல்லை, என் முகத்தில் அழகா பாருங்க, என் உருவத்தை பாருங்க, எனக்கு வியாதியை பாருங்க, எனக்கு கையெல்லாம் ஆடுது, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிப்பேன், நான் எப்படி ஒரு பெரிய வீட்டை கட்டுவேன், நான் எப்படி லட்சங்களை சம்பாத்தியம் பண்ணுவேன், நான் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பேன், எப்படி நான் அநேகருக்கு ஆண்டுடைய அன்பை சொல்ல முடியும், எனக்கே பரிதாபமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆண்டு கிதியோன் சொல்றான், நான் எளியவன், என் குடும்பம் எளிய குடும்பம் அப்படிங்கிறான். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கை கொடுத்து சொல்லுங்க, நீ பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 6ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 6:6. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். 7 வருஷமா நெருக்கப்பட்ட பாடுபட்ட ஜனங்கள் இன்னைக்கு கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன நோய்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் கர்த்தரை நோக்கி முழங்கால் படியிட்டு முறையிட ஆரம்பிக்கும் பொழுது ஆமன் எதிரிகள் வீழ்த்தப்பட ஆமன் கர்த்தர் கிரியை செய்வார். அதான் பவுல் சொல்றாரு, ரோமர் 15:32 முடிக்க போறோம். ரோமர் 15:32, ரோமன்ஸ் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். போராடுகிறது போல நீங்களும் என்னோட போராட வேண்டும் என்று. ஜெபத்துல பாட்டு பாடுறவங்க இருக்காங்க, ஜெபம் சொல்லிட்டு பைபிள் திறந்து வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஜெபம் சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. 2 சேரம் மட்டும் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. கேட்டால் ஜெபத்துக்கு போராடிப்பாங்க. ஜெபம் சொல்லிட்டு அமைதி அப்படியே இருப்பாங்க, அமைதியான ஜெபம். இப்படி பலவிதமான ஜெபங்கள் இருக்கு. ஆனா இந்த பவுல் சொல்றாரு, நான் ஜெபத்தில் போராடுகிறது போல அப்படிங்கிறார். ஜெபத்துல போராடுறதுங்க. ஹல்லேலூயா. இங்க வந்து முழந்தால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்ச உடனே வானமண்டலத்துக்கு போயிடணும். அங்க போய் யுத்தம் நடத்தாங்களோ ஆவிகளோட போராடணும். நான் ஜெபத்தில் போராடுகிறது, நீ என்னை ஆசீர்வாதத்தால் ஒளிய விட மாட்டேன். தோத்துறோம். நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்களும் என்னோட போராட வேண்டும் என்று அப்படிங்கிறார். அப்போ ஜெபத்தில் போராடுறது அதான் சேர்ந்தாங்க. ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். இன்னைக்கு நீங்க தேவனிடத்துல ஜெபத்துல போராடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அத்தனை கிரியைகளையும் பிசாசுகளையும் ஆண்டவர் ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல முறியடித்து விடுவார். அதுதான் இன்னைக்கு உள்ள செய்தி. அப்படி மாந்தால் படியிட்டு, ஆண்டவரே கிதியோனை போல எளியவன், எளிய குடும்பம், எளியவன், அவனை கொண்டு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டீரப்பா. அகிலம் அனைத்தையும் ஆக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் மீதியானரை நீ முறியடிப்பாய். அது எதுவும் இல்லை, உமாலாகாதது எதுவும் இல்லை.